ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனம், அசைய பண்ணுவேன், வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி, மகிமையினால் நிறைய பண்ணுவேன், மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அந்த மகிமையினால் நிறைய பண்ணும்போது வேதத்தில் சில இடங்களில் ஐஸ்வர்யத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அதில் முக்கியமான ஒரு ஐஸ்வர்யம் மகிமையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. என்ன ஐஸ்வர்யம்? கடந்த வாரங்களில் நிறைய ஐஸ்வர்யங்களை குறித்து நம்ம தியானித்தோம். ஞாபகம் எத்தனை பேருக்கு இருக்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கு. சரி, அதுல ரொம்ப முக்கியமான ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னா மகிமையின் ஐஸ்வர்யம். இன்னைக்கு அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்றால் என்ன? அதை தேவன் எங்க விளங்க பண்ண விரும்புகிறார், எங்க அந்த மகிமையை தேவன் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நம்ம ஒரு சில காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. 3 காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில், நான் கடந்த வாரத்தில் எபேசியர் 1, 17, 18, 19 ஆகிய வசனங்களில் வாசிக்கும் போது சொன்னேன். இன்னதென்றும் 3 இன்னதென்றும்னு சொன்னேன். 1, நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். 2வது, மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். 3வது, தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ அந்த 3 விஷயத்தை சபை அல்லது தேவனுடைய பிள்ளைகள் அல்லது மனவாட்டிகள் கண்டிப்பாக அறிந்து அதில் நாம் பிரகாசம் அடைய வேண்டும் என்று இங்கே கர்த்தருக்குள் ஒரு ஊழியக்காரர் விரும்புகிறார். ஒரு ஊழியக்காரர் என்ன விரும்புகிறார்? என்ன விரும்புகிறார்? எல்லாம் பிரகாசம் உள்ள மனக்கண்களை உடையவர்களாக இருக்கணும். ஆவியின் அபிஷேகத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவர்களாக ஜீவித்து இந்த மகிமையை பெற்று இந்த மகத்துவமான வல்லமை அது என்னதுன்னு அறிந்து கொண்டு நம்ம எந்த நம்பிக்கையில நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அறிந்து அவர்கள் ஓட வேண்டும் என்று அங்கே அவர் பவுல் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுவதற்கு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நான் சில ஐஸ்வர்யங்களை குறித்து நான் உங்களுக்கு கடந்த வாரத்தில் சொன்னேன். கிருபையில் ஐஸ்வர்யம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம், விசுவாசத்தில் ஐஸ்வர்யம், அப்படி பல ஐஸ்வர்யத்தை சொன்னேன். கடைசியா ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு. அது என்னன்னா பொருளாதார ஐஸ்வர்யம். நல்லா கவனிங்க. மேல உள்ள இந்த 4 அந்த ஐஸ்வர்யம், அதோட 5 ஐஸ்வர்யம் எதெல்லாம் தெரியுமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம், கிருபையில் ஐஸ்வர்யம், விசுவாசத்தில் ஐஸ்வர்யம், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம். 5 ஐஸ்வர்யம். நம்ம உண்மையிலே தேவனிடத்துல கேட்க வேண்டிய ஐஸ்வர்யங்கள் இந்த 5 தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்னொரு ஐஸ்வர்யம் ஒன்று சொல்றீங்களா பாஸ்டர்? அது கேட்காமலே வருது. அல்லேலூயா சொல்லுங்க. சபையில தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து கேட்க வேண்டிய ஐஸ்வர்யங்கள் என்னது? நான் முதல்ல சொன்ன 5 ஐஸ்வர்யங்கள். ஏன் உங்க மூஞ்செல்லாம் தொங்குது? ஏன் தொங்குது இப்படி? ஆனா பொருளாதார ஐஸ்வர்யம் எப்படி வரும்? தானா வரும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் சத்தியம். தெரியுமா உங்களுக்கு? ஆமென். சாலமோன்ட்ட ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புகிறதை கேள். அவன் கேட்டான், ஆண்டவரே, இந்த ஜனத்தை விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரும்னு கேட்டான். உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ கேட்ட விண்ணப்பம் எனக்கு உகந்ததா இருந்தது. உன் ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்? நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, நீ உனக்கு நல்ல ஆயுசு நாட்களை கேட்கல, உன் சத்துருக்களுடைய உயிரெல்லாம் நீ கேட்கல,
இந்த மூணையும் கேட்காம நான் கொடுத்த பொறுப்பை உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கு, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு நீ ஞானமுள்ள இருதயத்தை கேட்டதனால உனக்கு அந்த ஞானமுள்ள இருதயத்தையும் மனோ விருத்தியையும் கொடுப்பதோட இல்லாம நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தாரேன். நீ கேட்காத, பக்கத்தில் கைப்பிடிச்சலுங்க, ஐஸ்வர்யம் கேட்காமலே பின்னால வரும். சில பேர் உபவாசம் போட்டு போராடி சபையில் ஐஸ்வர்ய பிரசங்கம் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். ஐஸ்வர்ய பிரசங்கம் தான் பண்றேன், சரியா? ஆமா. இப்ப நீங்க தேவனுடைய பாதத்துல காத்திருந்த மகிமைக்கு காத்திருந்தா தேவனுக்கு பிடிக்கும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவன் அதுல பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவன தேவனுக்கு பிடிக்கல, விசுவாசத்தில் வல்லவன தேவனுக்கு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லே நற்கிரியை செய்கிறதுல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும்னு தேவன் சொல்றாரு. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நீங்களும் நானும் ஐஸ்வர்யவானாய் இருந்தா நமக்கு என்ன வரும் பின்னால? எல்லாரும் சொல்லுங்க. சொல்லவே மாட்டேங்கீங்களே. அவ்வளவு துக்கமா உங்களுக்கு என்ன பாஸ்டர், நாங்களே வந்து ஏதாவது ஒன்று ஒரு ஆசீர்வதிங்க எங்களைன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஆசீர்வதிக்கத்தான் சொல்கிறேன். இவ்வளோ பேர் வந்து ஆசீர்வதி சபைக்கு வந்து நான் இது வரைக்கும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இல்லை, நான் வந்து ரொம்ப ஏழையாக போயிட்டேன், தரித்திரமாக போயிட்டோம்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் கை வைத்துங்க. உங்களை வேற சபைக்கு அனுப்பணும். வந்ததுலேருந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கல்ல, நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு கை வைத்துங்க. என்னைக்காவது நீங்க ஆசீர்வாத பிரசங்கம் கேட்டீங்களா? என்னைக்காவது நீங்க பெருகுவாய், உருகுவாய், உருளுவாய் இதெல்லாம் கேட்டீங்களா? கேட்கல. எதை கேட்டீங்க? ரட்சிப்பை கேட்டீங்க, அபிஷேகம் கேட்டீங்க, கிருபையை கேட்டீங்க, ஞானத்தை கேட்டீங்க, ஜெபத்தை கேட்டீங்க, வரங்களை கேட்டீங்க, வல்லமைகளை கேட்டீங்க. இதை கேட்க கேட்க நீங்க விருத்தி அடைஞ்சிங்களா இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. பணம், நகை, துட்டு, புகழ், மேன்மை இப்படின்னே இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கஷ்டமா இருந்தாலும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சத்தியத்தை சரியா அறியணும், சத்தியத்துல நடக்க பழகணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்ல, இந்த சத்தியம் தான் உங்களை வளர்த்துச்சு, இந்த சத்தியம் தான் உங்களை மேன்மைப்படுத்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். தடம் பரண்டக்கூடாது, இதுலயே கடைசி வரைக்கும் போகணும். அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைச்சிக்கிட்டு இருக்கும், அங்கே போக வேண்டியதும் டெஸ்டினேஷனுக்கு போயிடலாம். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா இது கிடைக்கும், அதை விட்டுருவிய. ஆமென் சொல்லுங்க. இந்த பிரசங்கத்துக்குள்ளேயே போகல. மகிமையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நமக்கு தேவன் மகிமையினால நிரப்ப போகிறார். இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை தரப்போகிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு மகிமையின் ஐஸ்வர்யத்தை தேவன் தரப்போகிறார். வேதத்துல 4 இடத்துல மகிமையின் ஐஸ்வர்யம் வருது. 4 இடத்துல மகிமையின் ஐஸ்வர்யம் வருது. அது என்னது அப்படின்னு நம்ம பார்க்கணும், தியானிக்கணும். கர்த்தர் நல்லவர். முதலாவது வாசிக்கலாம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். புறஜாதிக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம். பாத்தீங்க, இங்க ஒரு இன்னதென்று வருதா? இங்க ஒரு இன்னதென்று வருதா? இருக்கேல இல்லையா? பக்கத்துல இருக்கவங்க கொஞ்சம் பாருங்க, யாராவது பக்கத்துல உயிர் இருக்கான்னு பாருங்க. எல்லாத்துக்கும் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் கொஞ்சம் வாயை திறக்கணும். ஆமென். ஆமா, இல்லைன்னா அடிச்சு வாயை திறக்க வைங்க பக்கத்துல. எல்லாரும் சொல்லுங்க, என்ன போட்டுக்க வசனம் வாசிங்க பார்க்கலாம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எல்லாரும் சொல்லுங்க, ரகசியம். மகிமையின் ஐஸ்வர்யத்தை இன்னதென்று நீ அறிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது இங்க சொல்றாரு, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய
அப்படின்னு சொல்றார். யாரு புறஜாதிகள்? நீங்களும் நானும் தான். நமக்குள்ள விளங்கின இந்த ரட்சிப்பு, நீங்கள் நானும் யாரு? 33 கும்பிட்டு விளையாட்டு சாமம் ஆடிக்கிட்டு இருந்த ஆட்கள். நம்ம செலுத்துற மாதிரி கிடாய் வெட்டின சேவலை வெட்டி அதை வெட்டி அதை அங்க போய் பக்தி இங்க போய் பக்தி நம்மள மாதிரி செஞ்ச ஆட்கள் கிடையாது. அப்படித்தானே? நமக்கும் இயேசுநாதருக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம புறஜாதியா இருந்தோம். அப்படித்தானே? அல்லேலூயா. ஆனா இந்த புறஜாதியார் ஆகிய உங்களை என்னையும் தேடி ஆண்டவர் வந்து ரட்சித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை என்னையும் தேடி வந்து ரட்சித்தார். அப்ப ஆண்டவர் சொன்னார், இதுக்கு நம்ம பாத்திரவான்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்போ இது மறைக்கப்பட்ட ரகசியம் போல இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அவர் யூதர்களின் தேவன். இன்னைக்கும் இயேசுநாதரை எல்லாரும் என்ன நினைக்காங்க? வெளிநாட்டு தெய்வம், அவர் கிறிஸ்தவர்களின் தேவன் அப்படின்னு சொல்லி பலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஒரு காலத்துல என்ன நினைச்சாங்க? அவர் தமது ஜனத்துக்காக யூதர்களுக்காக வந்தார், அவர் யூதர்களுக்கு மட்டும்தான் தேவன் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தேவன் புறஜாதியார் ஆகிய உங்களை என்னையும் தேடி வந்தார். தேடி வந்து கிருபையினாலே உங்களை என்னையும் ரட்சித்து இந்த ரட்சிப்பு என்கிற ஈவை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்தார். இது ஒரு மிகப்பெரிய மறைக்கப்பட்ட ரகசியமா இருந்துச்சு பாருங்க. இந்த ரகசியத்தை தான் அவர் சொல்றாரு, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்தில் உள்ள. அப்ப இந்த ரட்சிப்பை பெற்ற ஜனங்களுக்குள்ள சொல்றாரு, இது சாதாரண ரட்சிப்பு அல்ல, இதுக்கு உள்ள ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் அடங்கி இருக்கு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் அடங்கி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு ரகசியம். அதில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் போட்டிருக்கா? மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன். நல்ல கவனிங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்தல. இதான் விஷயம். நிறைய பேருக்கு சத்தியம், நிறைய பேருக்கு மறைபொருள் விளக்கப்படல, நிறைய பேருக்கு மேலோட்டமா போயிட்டு இருக்கு. இவர் சொல்றாரு, இந்த புறஜாதிகளுக்குள்ள விளங்கின ரட்சிப்பு இருக்குல்ல, அந்த ரட்சிப்புக்குள்ள ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் ஒண்ணு இருக்குது. இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த. நான் சொல்றேன், இந்த நிருபத்தை எழுதுனது யாரு? சத்தமா சொல்லுங்களேன். பவுலா? பவுல். பவுல் தானே எழுதினாரு. இந்த பவுல் 12 சீஷர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவரில் ஒருவரா? இல்ல, அப்படித்தானே? தெரிந்து கொள்ளப்படல. ஆனா அதற்கு பின்பு வந்தவர் பவுல். அவர்களுக்கு அறியாத தெரியாத ஒரு ரகசியத்தை தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். புரியுதா உங்களுக்கு? ஆமென். ரகசியம் என்றால் என்ன? இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்ற? மிஸ்ட்ரி. என்னது மிஸ்ட்ரி அப்படின்னா என்ன? மர்மம். சில விஷயத்துக்கு முடிச்சு அவுக்கப்படவே முடியாது. ஏன்? மர்மமா இருக்கு. இந்த மர்மம் முடிச்சு அவுக்கப்படாம இருந்துச்சு. இங்க பவுல் சொல்றாரு, தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு இதை வெளிப்படுத்த அவர். சில விஷயம் எல்லாத்துக்கும் தெரியாது, நீங்க புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானார். சொன்னார் பாருங்க, ஒரு அழகான வார்த்தை. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. அது சொல்றாரு, உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. riches of the glory. இங்கிலீஷ்ல அப்படிதான், riches of the glory. மகிமையின் ஐஸ்வர்யம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்கு, ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் உங்களுக்கு உள்ள இருக்கு. எங்க இயேசு கிறிஸ்து எல்லாருக்குள்ளேயும் வாசம் பண்றாரா? எல்லாரும் வாசம் பண்றாரு, அப்படித்தானே? வாசம் பண்றாரு. ஆனா என்னவா வாசம் பண்றாருங்கிறதான் இவர் சொல்றாரு. அதுல ஒரு ரகசியம் இருக்கு, மிஸ்ட்ரியா இருக்கு. பாரு, என்ன தெரியுமா? மகிமையின் நம்பிக்கையாக. எல்லாரும் சொல்லுங்க, மகிமையின். பாருங்க, உங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்படின்னு சொன்னாரா? என்ன நம்பிக்கை? என்ன நம்பிக்கை? பாருங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாரையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேறினவனா என்ன செய்யணும்? நிறுத்தணும். எல்லாரும் எங்க நிறுத்தணும்? தேறினவனாக மணவாட்டியா உருவாக்கி அவங்கள கொண்டு போய் நிறுத்தணும். இதுக்காக ஒரு மிகப்பெரிய மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள உள்ள ஆண்டவர் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த கொலோசேயர் நிருபம், நான் எபேசியர் நிருபத்துக்கு ஒரு பெயர் சொன்னேன். யாருமா சொல்லுமா? யாருமா கை வைத்துமா? நிருபங்களின் ராணி, அப்படித்தானே? நிருபங்களின், கொலோசேயர் நிருபங்களுக்கு பேரு நிருபங்களின் ராஜா. நிருபங்களின் ராஜா. ஏங்க அப்படி பேர் வச்சாரு? இதுல ராஜாவை பத்தி சொல்றாரு. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் அடங்கி இருக்கிறது. தேவன் ராஜா என்பதை, ராஜாவுக்குரிய சகல காரியங்களையும் கொலோசே நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார். ரகசியம். ஆனா எபேசியர் நிருபத்தை நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு மணவாட்டி எப்படி உருவாகணும்னு சொல்றாரு. அதுதான் அது ராணி. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேல? இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த முட்டாளுக்கு தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ரகசியம், ரகசியத்தை தேவன் பாருங்க. அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு உள்ள என்ன அடங்கி இருக்குதான்? மகிமையின் ஐஸ்வர்யம் அடங்கி இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, இந்த ரகசியம் உங்களுக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாக ஒரு வாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அதுக்காகத்தான் உங்களை தேறினவர்களா நிறுத்தணும். இந்த இந்த ரகசியம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த மகிமை, இந்த ஐஸ்வர்யம் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது நீங்க எல்லாம் யாரா மாறுவீங்க தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க, தேறினவர்களாய். எல்லாரும் எப்படி மாறுவீங்க? தேறினவர்களாய். ஆமென். அறகுறையா கிடையாது. எல்லாரும் எப்படி மாறணுமா? தேறினவராய். ஆமென். தேறினவர்களுக்கு என்ன தேவை? உபதேசம் தேவை. அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம் வாசி. எனிபடி, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, நல்ல கவனிங்க, அறிவிக்க வேண்டியது அவரைத்தான். எல்லாரும் சொல்லுங்க, அறிவிக்க வேண்டியது யார? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அறிவிக்க வேண்டியது யார? 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 எல்லாரும் சொல்லுங்க, யார அறிவிக்கணும்? இயேசுவை தான் அறிவிக்கணும். இயேசுவை அறிவிக்கணும்னா எப்படி அறிவிக்கணும்? இயேசுவை அறிவிக்கணும்னா என்ன அறிவிக்கணும்? சொல்லுங்கப்பா, நீங்க எனக்கு சொல்லுங்க, என்ன அறிவிக்கணும்? இயேசு நமக்காக பிறந்தார். அவர் பிறப்பு, நமக்காக ஜீவனை விட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். சரி, ரைட்டு. அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லணும். இயேசு அறிவிக்கிறது. இப்ப என்னை பத்தி நீங்க சொல்றீங்கன்னா, என்னை பத்தி நான் எப்படிப்பட்டவர் தானே சொல்லணும். இவர் கண்ணாடி போட்டிருப்பாரு, வெள்ளச்சட்டை போட்டிருப்பாரு அப்படின்னு சொன்னா தானே என்னை பத்தி சொல்றதா அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொன்னால், இந்த இயேசு எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர், அவர் எப்படி வாழ்ந்தவர், அவர் எப்படி வாழ விரும்புகிறவர், அவருடைய திட்டம் என்ன அப்படிங்கறத குறித்து அறிவிக்கிறது தானே அவரை குறித்து அறிவிக்கிறது. ரைட்டா இருந்தா மட்டும் ஒரு அல்லேலூயா. சரியா? ஆனா என்ன தெரியுமா நம்ம விட்டுட்டோம்? இந்த இயேசுவினால வேற என்ன பலன்கள் இருக்கோ அதை அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா. இந்த இயேசு கரையன் செலுத்தினார் பாத்தீங்களா, இதனால நமக்கு இது கிடைக்கும். இந்த இயேசு அதை செஞ்சார் பாத்தீங்களா, அதனால நமக்கு இது கிடைக்கும். இப்ப எதை பத்தி பேசுறோம்? அவரை பத்தி பேசுறோமா? அவர் மூலமா கிடைப்பதை குறித்து பேசுகிறோமா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இவரெல்லாம் ரகசியம் பேசுறவர் பாத்தீங்களா, அதனால சொல்றாரு, அவரையே நாங்கள் அறிவித்து, நாங்க இயேசுவை பத்தி தான் சொல்லுவோம். இயேசு எப்படி வாழ்ந்தாரு, இயேசு எதை விரும்பினாரு, இயேசுவின் சித்தம் என்ன, அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் யாரை கூப்பிட்டு போக வரப்போறாரு, மணவாட்டி கிட்ட அவர் எதிர்பார்க்கிறது என்ன.
நான் சொல்றேன், நீங்க உலக பிரகாரமான சில காரியங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டா மனவாட்டின்னு கூட்டு போயிருவாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரையே நாங்கள் அறிவித்து, வார்த்தை ஒண்ணு ரகசியம் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரையே நாங்கள் அறிவித்து, எல்லாரும் சொல்லுங்க, எந்த மனுஷனுக்கும். நிறைய பேருக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கு? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, புத்தி சொல்ல வேண்டியிருக்கு. ஏப்பா எதுக்குப்பா நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு புத்தி சொல்ல வேண்டியிருக்கு. ஏப்பா எதுக்குப்பா நீ ஓடிக்கிட்டு இருக்கேன்னு புத்தி சொல்ல வேண்டியிருக்கு. சொல்ல வேண்டியிருக்கா இல்லையா? சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை நீ எங்கப்பா போய்கிட்டு இருக்கேன்னு என்ன சொல்ல வேண்டியிருக்கு? அதனாலதான் புத்தி சொன்னா பிடிக்குமா உங்களை? அப்படியே என்ன சொல்லுங்க, புத்தி சொன்னா பிடிக்குமா? அதுதான் பிடிக்கவே பிடிக்காது. பிள்ளைகளுக்கே சொல்ல முடியல. எப்ப பார்த்தாலும் அட்வைஸ். எங்களுக்கு பிடிக்காத வேர்டே அட்வைஸ் தான். அப்படிதானே? எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடும் என்ன பண்றோம்? உபதேசம் என்பது எப்படி அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி. எப்படி போடுற மாதிரி? இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி. சில நோய்க்கு இன்ஜெக்ஷன் போட்டா தான் என்ன ஆகும்? சரியாகும். சரியா? அத மாதிரி உபதேசம் என்பது அவனுக்கு உண்டான ஆவிக்குரிய நோயை நீக்குவதற்கான ஒரு மருந்து தான் உபதேசம். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு மனுஷன் தேறினவனா மாறணும் அப்படின்னா அவனுக்கு என்ன தேவை? எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேவை? இங்க நோயாளியா வச்சுக்கிட்டு மனவாட்டியா கொண்டு நிறுத்தி இயேசுவுக்கு என்ன பிரயோஜனம்? ஆவிக்குரிய நோயாளியா வச்சுக்கிட்டு இது மனவாட்டி, இதை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிடுங்கன்னு மனவாள்கிட்ட போய் சொன்னோம்னா, ஒரு நோயாளியை கொண்டு வந்து என்கிட்ட கட்டி வைக்க போய்ப்பான்னு அவர் சொல்ல மாட்டாரா? முதல்ல சரிப்படுத்துப்பா எல்லாத்தையும். முதல்ல என்ன செய்ய? ஊசிய போடு வசம்மா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேலா? ஆமென். அதனாலதான் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்றோம். சபைக்கு என்ன தேவை? உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை? அதை குறித்து நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய, நீங்க ஓட வேண்டிய ரூட் எது அப்படிங்கறத கிளியர் கட்டா சொல்லணும். உலகத்துக்கு பின்னால ஓடாத, ஐஸ்வர்யத்துக்கு பின்னால ஓடாத, அல்லேலூயா, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத, விக்கிரக ஆராதனையின் சாயலுக்கு கூட இடம் கொடுக்காத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லி உபதேசத்தை சொல்லணும். அப்பந்தான் அவங்க என்னவா மாறுவாங்க? தேறினவனாக மாறுவாங்க. ஏன்னா அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் அவங்களுக்குள்ள இருக்குது, அது தெரியாம இருக்கு. ஆமென். உபதேசம் பண்ணுகிறோம். அடுத்த வசனம். பவுல் சொல்றாரு, இதற்காக ஒரு மனுஷனை தேறினவனா மாற்றணுங்கிறதுக்காக எனக்குள்ள என்ன படுதுன்னா, வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். பவுலுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? வைராக்கியம். இவனை எப்படி ஆகிலும் இவனை ஒரு சூப்பரா ஒரு நீதிமானா மாற்றி, இவனை ஒரு பரிசுத்தவானா உருவாக்கி, இவனை சபைக்கு ஒரு அடையாளமா மாற்றி, ஒரு முன்மாதிரியா மாற்றி இயேசு முன்னால கொண்டு நிறுத்திடணும். இது பவுலுக்கு ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியத்துக்கு அவருக்குள்ள ஒரு அபிஷேகம் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால எனக்குள்ளே எல்லாரும் அவர் சொல்றாரு பாருங்க, ஏன் எனக்கு என்ன? எனக்கு இது நாள் வரைக்கும் எங்க இருந்துச்சு? இது எனக்கு தெரியாது. நான் எங்கேயோ வாழ்ந்து கொண்டு இருந்தவன். ஆனா எனக்குள்ள இப்போ ஒரு வல்லமை கிரியை செய்து, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி. ஒரு ஊழியக்காரன் போராடுறான் கடந்து. ஊழியக்காரன் என்ன செய்யறான்? போராடுறான். எதுக்கு? தேறினவனா மாத்திரணும். இதுக்கு அவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அவர் வல்லமை கொடுத்த வல்லமை அவனை பிரயாசப்பட வைக்குது. ஏன் இவ்வளவு வைராக்கியத்துல பேசணும் பவுல்? ஏன் இவ்வளவு வைராக்கியத்துல அந்த கிரியை அவர் நடப்பிக்கிறாரு? ஒரு மனவாட்டிய. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வைராக்கியம் தான் ஊழியக்காரனுக்குள்ள இருக்க வேண்டிய வைராக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் இந்த வைராக்கியத்தினால தான் இவர் இப்படி பேசுறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். நல்ல கவனிங்க. நல்ல சூப்பரா சொல்றாரு பாருங்க. என் புத்தியீனத்தை சற்றே சகித்தால், பவுல் சொல்றாரு சபையை பார்த்து, கொரிந்து சபையை பார்த்து, என் புத்தியீனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமா இருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சில நேரத்துல பவுல் சபையை வச்சு விளாசுன்னு விளாசுறாரு. நான் பவுல சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சபையை வச்சு என்ன வசதி செய்றாரு? ஆமா. அதனால நான் பைத்தியக்காரம்னு நீங்க எனக்கு நான் உண்மையில கொஞ்சம் புத்தியினம் தான். அதனால என் புத்தியினத்தை நீங்கள் சபையை பார்த்து சொல்ல, நீங்கள் சகித்து, கொஞ்சம் வசனத்தை வாசிங்களேன். நீங்க கொஞ்சம் ஏத்துக்கிட்டு கொஞ்சம் சகிச்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் திட்டுவேன், இப்படி தான் அடிப்பேன், நான் அன்போட வரவா பெரம்போட வரவா அப்படின்னு தான் பெல்ட்டோட வருவான்னு தான் பவுல் நினைச்சுவாரு பேசுவாரு. புத்தீனமா பேசுற மாதிரி தெரியும், ஆனா நீங்க சகிச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. அடுத்தால சொல்றாரு, சகிச்சுக்கிட்டு தான் நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சகிச்சவங்கள ஒரு அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. சகித்தும் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்றாரு. சகிச்சு சொல்றாரு. ஏன் தெரியுமா நான் இப்படி புத்தீனமா பேசுற மாதிரி நான் நடந்துக்கிட்டது உங்களுக்கு தெரியுமா? அடுத்த வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? ஏன் இப்படி முட்டாத்தனமா இப்படி இருக்கானே, இப்படி பேச ஏன் சொல்றாரு? கிறிஸ்து உங்களை கற்புள்ள கன்னிகையாக, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு மாசு இல்லாம உங்களை ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க தேறினவர்களா, ஆண்டவருக்கு பிரியமான மணவாட்டியா, ஒரு கற்புள்ள கன்னிகையாக நீங்க ஒரு கிறிஸ்து என்னும், எல்லாரும் சொல்லுங்க, ஒரே புருஷனுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, ஒரே புருஷனுக்கு கர்த்தர் உங்களை நியமித்தபடியால் இந்த தேவ வைராக்கியமான வைராக்கியம். எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்றார். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. புத்தீனமா நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது, நீங்க சகிச்சா நல்லது. நீங்க சகிச்சும் இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா அப்படி புத்தீனமா நடக்கிற மாதிரி நான் நடக்கிறேன்? எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குது, எனக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்கிறது. அந்த பலத்தின்படி நான் போராடி பிரயாசப்படுறேன். ஏன் அப்படின்னா உங்களை தேறினவர்களா நிறுத்தணும், உங்களை கற்புள்ள கன்னிகையா நிறுத்தணும், தேவனுக்கு முன்பாக நிறுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இதனால தான் நான் சொல்றேன், இது யாருக்கும் தெரியல, அது ஒரு சொல்லப்படுகிற ஒரு ரகசியம். இத பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த தேவன் சித்தமானார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்குள்ள என்ன இருக்குதான்? இப்போ ஒரு மகிமையின் ஐசுவரியம் இருக்கிறது. உங்களுக்குள்ள இயேசு எப்படி இருக்கிறாரு? மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தர் இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல, இனி வருகிற நாட்களில் இந்த மகிமையினால கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். என்னைக்கு சில ரிவீல் பண்றாரோ, சில ரெவலேஷனை கொடுக்கிறாரோ, என்னைக்கு சில வெளிப்பாடுகளை, சில வசனங்களை விளக்கி பேச ஆரம்பிக்கிறாரோ, அன்னைக்கே அந்த மகிமை உங்க மேல அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும். நீங்க நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. மோசே 40 நாள் சீனாய் அந்த மலையில போய் இருந்துட்டு வந்தான். இருந்து வரும்போது கர்த்தர் அவனோடு பேசினார். கர்த்தருடைய பிரமாணங்களை, கட்டளைகளை எல்லாம் எழுதி கொடுத்தார். எழுதி கொடுத்துட்டு அவன் பிரமாணங்களை பெற்றுக்கிட்டு கீழே வரும்போது அவன் முகம் எப்படி இருந்துச்சு? வசனம் வெளிப்பாடு வர வர முகம் பிரகாசமாகும். மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட ஆரம்பிக்கும். மகிமையின் ஐஸ்வர்யம் இப்ப எதுக்கு உள்ள இருக்கு? வசனத்துக்குள்ள இருக்கு. தெரியுமா? இது ரகசியம்ங்கிறாரு. இந்த ரகசியத்தை அந்த சபைக்கு உடைச்சு பேசுறாரு.
அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இது ஆசை? இப்படிலாம் வசனத்தை நான் தியானிக்கணும், இப்படி நான் பெற்றுக்கொள்ளணும், அந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், இந்த மகிமையை பெற்றுக்கொள்ளணும்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுக்குன்னு தேவன் ஒரு குரூப்பை வச்சிருக்காரு. சரி, அடுத்த வசனத்துக்குள்ள ஒரு மகிமையின் ஐஸ்வர்யத்தை சொல்லியாச்சு. அடுத்த இன்னொரு இடத்துல ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு. இதுக்குள்ள தான் டீப்பா போறோம். கர்த்தர் நல்லவர். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய். நல்ல கவனிங்க, போதுமா? கொஞ்சம் நிதானமா போ. தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின அப்படின்னா உருவாக்கின அல்லது தெரிந்து கொண்ட கிருபா பாத்திரங்கள். எல்லாரும் சொல்லுங்க. இந்த கிருபா பாத்திரங்கள் மேல இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த விரும்புறாராம். இப்ப இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தெரியப்படுத்த விரும்புறார். யாருக்கு? கிருபா பாத்திரங்கள் மேல. கிருபா பாத்திரங்கள் என்ன? கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையின் பாத்திரங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த மாதிரி பாத்திரங்கள், அந்த கிருபா பாத்திரங்கள் மேல ஆண்டவர் அது சூஸ் பண்ணியிருக்கிறார். தாம், அவர். யார் அது? தாம். தாம் அப்படிங்கிற இடத்துல தேவன் போட்டு வாசிங்க. தேவன் தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கின அப்படின்னா இந்த கிருபா பாத்திரம். இங்க உட்கார்ந்து இருக்கிறது பூரா என்ன பாத்திரம்? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஒரு கிருபா பாத்திரம். நீங்க ஒரு கிருபா பாத்திரம். கிருபா பாத்திரம்னா கிருபைகள் நிறைந்த பாத்திரம். நீங்க வெறும் பாத்திரம் கிடையாது, கிருபை நிறைஞ்ச பாத்திரம். வெசல். அல்லேலூயா, ஆமென். கிருபா பாத்திரங்கள். இந்த கிருபா பாத்திரங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாருன்னா இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த விரும்புறாரு. உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்குள்ள கிருபை கொடுத்திருக்காருல, இந்த கிருபையின் பாத்திரம் நீங்க. அதனால உங்களுக்கு இந்த கிருபை, இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவர் தெரியப்படுத்த சித்தமாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? இந்த வருஷத்துல இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை குறித்து உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். யாருக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார்? இந்த கிருபையின் பாத்திரங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லாம் யாரு? கிருபையின் பாத்திரங்கள். நல்ல கவனிங்க, இதுல 2 பாத்திரத்தை சொல்றார் இந்த வசனத்துல. தொடர்ந்து வாசிங்க. அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட. அப்ப கிருபையின் பாத்திரம்னு ஒண்ணு சொல்றாரு, இன்னொன்னு கோபாக்கினைக்கு உண்டான பாத்திரம்னு சொல்றாரு. 2 types of vessels. 2 விதமான பாத்திரங்கள். ஒன்று கிருபையின் பாத்திரம், இன்னொன்று கோபாக்கினையின் பாத்திரம். போட்டிருக்காரா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த கோபாக்கினையின் பாத்திரம்னு 2 பாத்திரம் சொல்றார். ஆனா கிருபையின் பாத்திரத்து மேல அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவர் என்ன செய்யறாரா? தெரியப்படுத்த விரும்புகிறார். அவர் தெரியப்படுத்த சொல்லுங்க. புரிஞ்சா? கொஞ்சம் புரிஞ்சதில்ல சொல்லுங்களேன். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா. புரியுதுன்னு சொல்றவங்க சில பேர் அமைதியா கவனமா கேட்பாங்க. ஆமா, சில நேரத்தில் கன்வென்ஷனுக்கு வர்ற பசங்க மாதிரி நீங்க பதில் சொல்லாததுனால போட்டு பாடாப்படுத்துவாங்க. அப்படிதான் அல்லேலூயா சொல்லுங்க, புரிஞ்சுதான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அதிலே நின்றுட்டே இருப்பாங்க. ஆனா சிலர் என்ன செய்வாங்க? டீப்பா அதை கவனிச்சுக்கிட்டே போவாங்க. நீங்க எப்படி உண்மையில புரிஞ்சவங்களா இல்லது நாங்க அமைதியா டீப்பா கவனிக்கிறோம்னு சொல்றீங்களா? செகண்டா ஒன்னா? ஒன்னு ஒரு கை வைத்துங்க, 2 கை வைத்துங்க. சரி, இதுக்கும் அமைதியா இருக்கீங்க. சரி, எப்படியோ கவனிச்சா சரி. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை தேவன் என்ன செய்ய விரும்புறாரு? தெரியப்படுத்த விரும்புறார். தெரியப்படுத்த விரும்புறார். நீங்க எல்லாம் மகிமை, நீங்க கிருபையின் பாத்திரம். இந்த கிருபையின் கொடுத்து ஆண்டவர் நிறைய கிருபைகளை கொடுத்து இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க. அப்ப இந்த கிருபையின் பாத்திரத்தை, இந்த மகிமையை தெரியப்படுத்தணும்னு அவர் விரும்புறாருன்னா அதுக்கு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா சில காரியங்களை கிருபா பாத்திரத்தை உருவாக்குறார்.
எப்படி தெரியப்படுத்துறாரு? மகிமை உங்களுக்குள்ள இருக்குது, இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட போதுங்கத அவர் எப்படி தெரியப்படுத்த விரும்புறாரு? 21 மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அல்லேலூயா அதிகாரம். அப்படின்னா இப்போ குயவன்கிற ஒரு எக்ஸாம்பிள சொல்றார். மிதியிட்ட ஒரே களிமண். இப்ப நீங்கள் நானும் யாரு? நம்மள பாத்திரம்னு சொல்லிட்டாரு. என்ன பாத்திரம்? மண் பாத்திரம். மண் பாத்திரம் என்ன மண் பாத்திரம்? கிருபையின் மண். நம்மளாம் மண்ணு தானே, நம்மளாம் மண்ணு தானே. ஆமா. இப்போ அவர் சொல்றாரு, நாங்க குயவன். இந்த குயவன் இந்த ஒரு பாத்திரத்தை கனமான பாத்திரமா கிருபையின் பாத்திரமா மாத்த விரும்புறாரு. இன்னொரு பாத்திரத்தை கனவீனமுள்ள கனமில்லாத ஒரு பாத்திரமா கோபாக்கினின் பாத்திரமா மாத்த விரும்புறாரு. இது அவருடைய பிரியம், அவருடைய சித்தம். ஆனா உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, அவர் கிருபையின் பாத்திரமாக உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த உருவாக்குற பாத்திரத்தை ஒரு பாத்திரத்தை ஷேப் பண்ணி உருவாக்கி வர்றதுக்கு முதல்ல அவர் என்ன செய்யறாராம்? அந்த வசனம் வார்த்தை மிதியிட்ட. எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் சொல்லுங்க. இந்த மண்ணை முதல்ல என்ன செய்யணும்? போட்டு மிதிக்கணும். நீங்க கிருபா பாத்திரமா உருவாகணும்னா, உங்களுக்கு இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை தேவன் தெரியப்படுத்தணும்னா, இப்ப இந்த மண்ணை என்ன செய்ய வேண்டியிருக்கு? உருவாக்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய வேண்டியிருக்கு? உருவாக்க. அதனாலதான் நீங்க சொல்றீங்க, என்ன பாஸ்டர் எல்லாம் நமக்கு பெரிய பெரிய வசனங்களா இருக்கு, எங்களுக்கு ஒரு பெரிய அபிஷேகம்லாம் இருக்கு, நாங்க நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா உபவாசம் பண்றோம், ஆனாலும் உபத்திரவங்கள் ஒண்ணு போனா ஒரு உபத்திரம் வந்துகிட்டே இருக்கு, பாடு வந்துகிட்டே இருக்கு. ஆமா, அப்பதான் நீங்க சரியாக முடியும். அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற கிருபை உங்களுக்கு தெரிய வரும். அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை அது தெரிய வரும். அப்ப தேவன் உங்களை இப்ப என்ன செய்யணும்? உருவாக்கணும். அதுக்கு போட்டு மிதிக்கணும். அதுக்கு போட்டு என்ன செய்யணும்? மிதிக்கணும். அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் பார்த்திருக்கீங்களா குயவன் மண்ணை போட்டு என்ன செய்வான்? ஆமா, மண்ணுல டான்ஸ் ஆடுவாரு. பார்த்திருக்கீங்களா? அப்படிதான் பார்த்திருக்கீங்களா? நிறைய பேரு நல்லா குழைச்சு போட்டுட்டு அந்த மண்ணு மேல நின்னுக்கிட்டு துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே. ஆமேன். அந்த பயலோ அந்த ஒரு நாடகத்தில் நடிச்சோம், மிதிப்பேன் மிதிப்பேன் மிதித்து கொண்டே இருப்பேன். அப்படிதானடா பாட்டு? குதிப்பேனா? சாரி, நான் மிதிப்பேன் மாத்திட்டேன். குதிப்பேன் குதிப்பேன்னு சொல்லிக்கலாம். குதிப்பேன் குதிப்பேன் மிதிப்பேன் மிதிப்பேன். எதுக்கு? மண்ணை இப்ப என்ன செய்யணும்? ஒரு ஷேப்புக்கு ஒரு நினைச்ச கிருபா பாத்திரமா உருவாக வேண்டுமானால் இந்த மண் என்ன செய்ய வேண்டியிருக்கு? போட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கிருபா பாத்திரமாய் தேவன் உருவாக்க வேண்டுமானால் சில உபத்திரவங்கள், சில பாடுகள், சில போராட்டங்கள் வழியாகத்தான் தேவன் உங்களுக்கு கிருபைகளை தருவார். அந்த கிருபைகள் வழியாகத்தான் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நான் சொல்றேன், யாருக்கெல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட போகிறதோ அவர்கள் எல்லாம் சில எல்லைகளுக்குள்ள போராட்டங்களின் வழியாய், உபத்திரவங்களின் வழியாய், பாடுகளின் வழியாய் கடந்து வர வேண்டும். தெரிஞ்சுக்கோங்க. ஏங்க, ஆண்டவருக்கே பயப்பட மாட்டாங்க, சர்ச்சுக்கே வர மாட்டாங்க, ஜெபம் பண்ணவே மாட்டாங்க, துணிகரமா பாவம் செய்யறான், எல்லாம் செய்யறான், ஆனாலும் அவன் நல்லா இருக்கானே. நான் பயந்து பயந்து சர்ச்சுக்கு வர்றேன், பயந்து பயந்து ஜெபம் பண்றேன், ஒரு பொய் சொல்ல பயமா இருக்கு, நான் உண்மையா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உண்மையா நடக்கிறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஜெபம் பண்றேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு ஊழியம் செய்யறேன், ஆனா எனக்கு ஒரு நாள் சமாதானம் இல்லையே, எனக்கு என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, என் தொழில ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை, என் பயங்கர போராட்டமா இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, நீங்க கிருபையின் பாத்திரம், நீங்க கிருபையின் பாத்திரம். அல்லேலூயா. உங்களை உருவாக்கி திருத்தி, அல்லேலூயா சொல்லுங்க, திருத்தி அவர் ஒரு கிருபா பாத்திரமா உருவாக்க விரும்புகிறார். நான் சொல்றேன், நீங்க என்னைக்கு அந்த கிருபா பாத்திரமா அவர் கைகளில என்ன உருவாக்குங்கப்பான்னு சொல்லி விட்டு கொடுக்குறீங்களோ, அந்த கிருபையின் பாத்திரமா அவர் நினைச்ச பாத்திரமா உருவாக்கிட்டாருன்னு வைங்க, அதுல இருக்கு ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
இப்ப நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவர் என்ன மோல்டு பண்ணுவதற்கு விட்டு கொடுக்கணும். பக்கத்துல கைப்பிடிச்ச கொஞ்சம் விட்டு கொடுங்க. இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆமா, ஏன்? உங்களுக்குள்ள ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை தேவன் தெரியப்படுத்த விரும்புகிறார். அதற்கு உங்களை கிருபையின் பாத்திரங்களாக தேவன் உருவாக்கி கொண்டு வருகிறார். இப்போ உங்களை ஒட்டச்சிறாரு, இப்போ ஒட்டச்சிடுறாரு, ஒட்டச்சிடுறாரு. சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. உங்களை ஒட்டச்சிடுறாரு வச்சிருமே. உங்கள் மாமியார் உங்களை பயங்கரமாக திட்டுறாங்க. மாமியார் மாதிரிலாம் ஒன்றே சரி, நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்த சொல்கிறேன். உங்கள் மருமகா உங்களை பயங்கரமாக திட்டுறாங்க. 2 பேரும் திட்டுறாங்க. அந்த மாமியாரை எதிர்த்து மருமகளால் பேச முடியலை, மருமகளை எதிர்த்து மாமியாரால் பேச முடியலை. பேசுனா வேற விதமாக என் மகன் கஷ்டப்படுவானோன்னு அம்மா நினைப்பாங்க, புருஷன் கஷ்டப்படுவாரோன்னு மனைவி நினைப்பாங்க. இப்படியே 2 பேரும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இப்போ யார்கிட்ட சொல்ல வர்றீங்க? யார்கிட்ட சொல்ல வர்றீங்க? சொல்லுங்க. பாஸ்டர்ட்டையா? இல்லை. யார்கிட்ட சொல்ல வர்றீங்க? சத்தமா சொல்லுங்க. யார்கிட்ட? நீங்களாம் சொல்லவே மாட்டேலோ. சொல்லுங்க, யார்கிட்ட சொல்ல வர்றீங்க? உங்கள் மனைவி மாதிரி பாடாப்படுத்தினா தானேன்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கட்டும். அல்லேலூயா. யார்கிட்ட போய் இப்போ ஜெபம் பண்ண போவீங்க? யார்கிட்ட? இயேசுநாதர்ட்ட. என்ன ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே, இந்த மாமியாரை சீக்கிரம் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த மாமியாரை மருமகளுக்கு அப்படி சொல்லப்படாது. அல்லேலூயா, ஆமாம், தோத்திரம். அப்போ இப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? இல்லை, நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே, ஆண்டவரே, என்னால் தாங்க முடியலை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு இதை சகிச்சு என் மாமியாரை நேசிப்பதற்கு, ஆண்டவரே என் மருமகளை நேசிப்பதற்கு எனக்கு ஒரு கிருபை தாங்க. இப்போ உங்க சுபாவங்களை மாற்றிக்கொள்வதற்கு நீங்க ஒரு கிருபையை கேட்குறீங்க. இப்போ நீங்க கிருபை பாத்திரம். இப்போ நீங்க என்ன பாத்திரம்? கிருபை பாத்திரம். ஆண்டவரே, என் தேவைகள் நிறைய இருக்கு, என் தேவைகள் நிறைய இருக்கு ஆண்டவரே. ஆனா நான் யார்ட்டையும் கடன் வாங்க விரும்பலை, யார்ட்டையும் கடன் வாங்க விரும்பலை, எந்த மனுஷன்ட்டையும் போய் நான் கையேந்த விரும்பலை. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் நோக்கி பார்க்கிறேன், எனக்கு தேவை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு. ஆண்டவரே, நான் உழைக்கிறதற்கு எனக்கு ஒரு கிருபை தாரும், எனக்கு ஒரு கிருபை தாரும். கர்த்தர் கிருபை தருகிறார், கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு உபத்திரமும் வருது, ஒவ்வொரு போராட்டம் வருது. இந்த போராட்டத்தை எல்லாம் ஜெயிக்கிறதற்கு தேவன் இப்போ உங்களுக்கு என்ன தரணும்? கிருபை தரணும். எல்லாரும் சொல்லுங்க, கிருபை தரணும். இப்போ நீங்களும் நானும் இந்த வருஷத்துல எல்லா காரியங்களையும் ஜெயிப்பதற்கு தேவன் கிருபை தரப்போகிறார். அதான் கிருபா பாத்திரம். உங்களை இப்போ உடைக்கிறதுக்கு எதுக்கு தெரியுமா? இன்னொரு கிருபை தருவதற்கு, உங்களை உருவாக்குவதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அதான். அப்போ இந்த கிருபா பாத்திரங்கள் உங்களுக்குள்ள என்ன வருது? கிருபை வருது, கிருபை வருது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் மேல கோபம் இருந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு என்ன வேணும்? பத்தியெல்லாம் உண்மையை சொல்லிட்டேல, எல்லாரும் உண்மையை சொல்லிட்டே பத்தியெல்லாம். அப்படிதான் இருக்கீங்க. நான் சொல்றேன், நீங்க என்ன எதிர்த்து பேசினாலும் உங்களை நேசிச்சு ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு கிருபை வேணும். புரியுதா? இப்போ உங்களையும் உடைக்காரு, என்னையும் உடைக்காரு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களையும் உடைக்காரு, என்னையும் உடைக்காரு. உங்களுக்கும் கிருபை, எனக்கும் கிருபை. ஏன்னா இது கிருபையின் பாத்திரம். இப்போ உங்களுக்கு புரியுதா? நம்ம லைஃப்ல சில சேலஞ்சஸ் வருது, சில ஸ்ட்ரகிள்ஸ் வருது, சில ஹர்டில்ஸ் வருது, தாண்ட வேண்டி இருக்குது. எல்லா பிரச்சனைகள் வருகிறது, போராட்டம் வருகிறது. ஏன் தெரியுமா? நீ என் பாதத்தில் வாடா, உனக்கு கிருபை தரேன், உனக்கு கிருபை தரேன், உனக்கு என் சுபாவத்தை தர விரும்புறேன், என் அன்பை ஊற்ற விரும்புறேன், என் பொறுமையை தர விரும்புறேன், என் தயவை தர விரும்புறேன். அல்லேலூயா, என் சாந்தத்தை உனக்கு தர விரும்புறேன். இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சுபாவங்களா கர்த்தர் கிருபையா ஆட் பண்ணிக்கிட்டே வர்றாரு, ஆட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. கிருபை பெருக 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 உள்ள இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட ஆரம்பித்து விடும். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை தெரியப்படுத்த விரும்புறார். இதுக்கு தான் இப்போ மிதிக்காரு.
புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா சொல்லுங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் என் சுபாவம் கொஞ்சம் மாறிட்டு, அப்படி ஒரு நம்புறவங்க, என் குவாலிட்டிஸில் கொஞ்சம் மாறிட்டேன், என் தரத்தில் கொஞ்சம் மாறிட்டேன், இப்போ நான் பொறுமை ஆயிட்டேன், இப்போ நான் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், இப்போ நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னை நிந்திக்கிறவர்களுக்காக, ஆண்டவரே என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றவங்க யார் ஆயிரம் இருந்தா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? நீங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? நீங்க உங்களை உருவாக்கி கொள்றீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, முறையிடுதல் பண்ணக்கூடாது. என்ன என்ன செய்யக்கூடாது? எனக்கு ஏஞ்சல் மேல கடுமையான கோபம் இருக்கு அப்படின்னா, இப்ப நான் ஏஞ்சல் என்னை கோபப்படுத்திக்கிட்டே இருக்கா, ஏஞ்சல் என்னை கோபப்படுத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னா உடனே நான் இப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே இந்த ஏஞ்சலை ஒரு வழி பண்ணுங்கப்பா, வர வர என்னை ரொம்ப கோபப்படுத்திக்கிட்டே இருக்கா, நான் அவளை எனக்கு அடிச்சிருமானு கோபம் வருது, ஆனாலும் அடக்கிக்கிட்டு இருக்கேன், நீங்க பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணணுமா? ஆண்டவரே இந்த கோபமா இருக்கிற மகளை நான் நேசிக்கிறதற்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என் பிள்ளைப்பா அது அப்படின்னு சொல்லி அவளை இன்னும் நேசிக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு நான் கேட்கறது சரியா? அல்லேலூயா அல்லேலூயா. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே, துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே, பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும், பாரில் எஸ் லார்ட், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே நான் பாடுவேன், பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே, பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. கொஞ்சம் அப்படியே ஜெபத்தோட பாடுங்க. உயிருள்ள ஒரு நிமிஷம் ஆண்டவர்ட்ட அறிக்கை செய்து, சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே, சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே, தூயாதி தூயவரே தூயாதி இயேசப்பா நான் பாடுவேன், தூயாதி நான் பாடுவேன், பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவனோய் நீக்கிடுமே, பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவனோய் நீக்கிடுமே, பாரில் எனக்கு இயேசப்பா பாரில் வேண்டும், தூயாதி தூயவரே
பாருங்க, துன்பங்கள் தாங்கிட நல்ல சரியான மெச்சூரிட்டியான நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா அதுதான். நல்ல ஆவிக்குரியவர்களா வாழுகிறவங்க தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள விரும்புவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் சரியான ஸ்பிரிச்சுவல் லைஃப். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ கிருபையின் பாத்திரங்கள்ல தான் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவர் தெரியப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை குறித்து வேதத்துல இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். கிருபையின் பாத்திரம் அது எங்க இருக்கு அப்படின்னா 2 கொரிந்தியர் ஸ்தோத்திரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் ஆமென் 6 நல்ல கவனிங்க. நிறைய வசனம் இருக்கு. 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நாங்கள் எங்களையே, நல்லா கவனிங்க, இதெல்லாம் நீங்க நிறுத்தி வாசிச்சா உங்களுக்கு புரிஞ்சிட்டுனா நான் அப்படியே போயிடுறேன். நாங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரருங்க. அவர் ஒன்று தெரியுமா, மிகப்பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தவர், கப்பல்களின் ஓனர் அப்படி இருந்தவர். ஆனால் கிறிஸ்துவுக்காக லாபமான அனைத்தையும் கூட நஷ்டம்னு விட்டுட்டு வந்தவர். அவருக்கு பசி நிர்வாணம், அவருக்கு சரியான ட்ரெஸ்ஸு கிடையாது, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. அதன் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய தேவ இருதயத்தின் துடிப்புகளை அறிந்து அவருக்குள் இருந்த பாரத்தை ரகசியத்தை வெளிப்படுத்தி சொல்லிட்டு போனவர் பவுல். அவர் சொல்றாரு, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல். இன்னைக்கு சில பேர் பிரசங்கம் யாரை பத்தி இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, தன்னுடைய சுய பெருமையை பத்தி, சுய மகிமையை பத்தியே தேடுவாங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் என் சுய மகிமையை தேடாமல் என் பிதாவினுடைய மகிமையை தேடுகிறேன். நான் என்னையே பிரசங்கியாமல் என் பிதாவினுடைய மகிமையை பேசுகிறேன். ஆண்டவர் இயேசு சொன்னார். நான் சொல்றேன், என்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லா கிரெடிட்டையும் இயேசுவுக்கு செலுத்தணும். நல்ல கவனிங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. உங்களை கர்த்தர் நல்ல கிருபை உள்ளவராக வச்சிருக்கிறாரு. பல காரியங்களை தந்திருக்கிறாரு. இது எல்லாமே நீங்க யாருக்கு அதை கனத்தை கொடுக்கணும் தெரியுமா? இயேசுவுக்கு மட்டும்தான். நீங்க எங்களே, நான் சம்பாதிச்சது, நான் உண்டாக்குனது, என்னால நடந்தது, இந்த நான் அப்படிங்கிற வார்த்தையை வரக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் அல்ல, இனி கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். நானே சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இது ரொம்ப முக்கியம். இங்க அழகா சொன்னார், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். நாங்க இயேசுவை கர்த்தர்னு சொல்றோம், எங்களை ஊழியக்காரர், உங்களுக்கு ஊழியம் செய்ய தேவன் எங்களை வச்சிருக்காருன்னு சொல்றோம். தாழ்த்தி சொல்றாருங்க, தாழ்த்தி சொல்லாரு. மந்தைய குறித்து அவருக்கு நிறைய அதிகாரம் உண்டு. மந்தைய குறித்து என்னனாலும் செய்வதற்கு அவர் அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை அவர் ஒரு நாள் இருமாப்பா ஆளணும்னு நினைக்கல. அல்லேலூயா. ஏன் அவர் அப்படி ரொம்ப பொறுமையா சகிச்சு அந்த மந்தை என்ன செய்யறாரு, அப்படியே கொண்டு போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். இங்க அழகா சொல்றாரு, எங்களை உங்க ஊழிய கர்த்தர் உங்களுக்கு ஊழியம் செய்ய, உங்களை வழி நடத்த, உங்களை சரியான பாதையில சத்தியங்களை அறிவித்து கொண்டு போவதற்கு எங்களை ஊழியர்களாக, எங்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம். தோத்திரம். எங்க என்னைக்குமே இயேசுவுக்கு தான் எல்லா கனமும் மகிமையும். அவர் இல்லாம ஒரு அணுவும் அசையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நாங்க ஒரு நாள் எங்களையே பிரசங்கிக்கல. இது ரொம்ப முக்கியம். சாட்சி சொல்வது நல்லது, ஆனா அது ஒரேடியா நம்ம புகழ் பாடுறதா மாறிடக்கூடாது. நீ நிறைய பேர் சாட்சிங்கிற பேர்ல என்ன நடக்கு, பயங்கர புகழ். நான் ஜெபம் பண்ணேன், நான் நடத்தினேன், நான் கட்டுனேன், நான் வரேன், அதுக்கெல்லாம் இருக்குங்க.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ என்னைக்குமே ஆண்டவர் ஆண்டவர் செய்தார், ஆண்டவர் செய்தார், ஆண்டவர் நடத்தினார், ஆண்டவர் நடப்பிக்கிறார், ஆண்டவர் கிருபை தருகிறார். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஃபேமிலியை ரன் பண்றது யாரு? நீங்களா ஆண்டவரா? உங்க தொழிலை ரன் பண்றது நீங்களா ஆண்டவரா? உங்க படிப்பை ரன் பண்றது நீங்களா ஆண்டவரா? எல்லாரும் சொல்லுங்க. அப்படித்தானே? ஆமென். அல்லேலூயா. அப்ப என் ஃபேமிலியில சிக்கல் வருதுன்னு கேட்கலாம், ஆனா அவர் தான் ரன் பண்றாரு. இருக்கும், தொழிலில் சிக்கல் இருக்கும், படிப்புல பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, கிருபையின் பிள்ளைங்க, கிருபா பாத்திரங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அழகா சொல்றாரு. நாங்க அவர் ஊழியக்காரன் பிரசங்கிக்கிறோம். பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்துல தேவனுடைய மகிமையின் அறிவு இருக்காம். இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்துக்கு வர்றோம் பாருங்க. மகிமையின் ஐஸ்வர்யம்ங்கிறது என்னது? அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி யார் மேல இருக்கு? யார் மேல இருக்கு? இயேசு கிறிஸ்து மேல தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி இருக்காம். நீங்க நல்லா பாருங்க. நல்லா படிச்சு நல்லா தேறி அவங்க ரொம்ப உண்மையிலேயே நல்ல ஞானம் உள்ளவங்களா மாறிட்டா அவங்க முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கும். எத்தனை வாட்டி பார்த்துருக்கீங்க? நல்லா படிச்சவங்களை பாருங்க. நல்லா படிச்சு நல்லா அவங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டவங்களா இருந்தா அவங்க முகத்துல என்ன இருக்கும்? ஒரு ஷைனிங் இருக்கும், ஒரு பிரகாசம் இருக்கும். ஏன்? அது அவங்க கிட்ட வருகிற அறிவினால வருகிற வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் முகத்துல ஒரு மகிமையின் அறிவாகிய ஒரு ஒளி இருக்காம். ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்க எதை தேடணும்? உம்முடைய முகத்தையே தேடுவோம் கர்த்தாவே, என் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே. எங்கெல்லாம் யார படிச்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? அல்லேலூயா. நான் இப்ப சொல்றேன், நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை தேடுறீங்களா, இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்துல உள்ள நன்மையை தேடுறீங்களா, பாக்கெட்டை தேடுறீங்களா? சில பேர் இயேசு கிறிஸ்துவுடைய பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு தேடுறது. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு ஏதாவது காசு வச்சிருக்காரா, இன்னைக்கு இந்த காசு அவர்கிட்ட வாங்குவோம், இன்னைக்கு இந்த ரூபா நோட்டை வாங்குவோம், சிலர் நகை வாங்குவோம், சிலர் இன்னைக்கு ஒரு 5 பவுனை வாங்குவோம் அவர் பாக்கெட்ல கை விட்டு. இங்க அதெல்லாம் இல்லை. முகத்துல ஒரு அறிவாகிய ஒரு மகிமையான ஒரு ஒளி இருக்கு முகத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே. இப்ப நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் பாத்தீங்களா? இந்த ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அவர் ஏன் ரட்சிப்பகத்தை கொடுத்தாராம், நம்முடைய இருதயங்களிலே ஏன் பிரகாசித்தாராம்? அவர் முகத்தில் உள்ள அந்த மகிமையின் அறிவை, அந்த வெளிச்சத்தை நமக்கு தரணும்னு விரும்புறாராம். அதனாலதான் நம்மளை ரட்சித்திருக்கிறாராம். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அடுத்த வசனம் நான் சொல்றேன். மகத்துவம்னு ஒண்ணு நம்ம அங்க இன்னதென்றுன்னு சொன்னோமா? மகத்துவம் இன்னதென்றுன்னு சொன்னோமா? நம்பிக்கை இன்னதென்றுன்னு பார்த்துட்டோம். மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை இன்னதென்று எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை எங்க பெற்றிருக்கிறோம்? நம்ம பாத்திரம்னு சொன்னோமா? பாத்திரம் என்ன பாத்திரம்? கிருபா பாத்திரம், மண் பாத்திரம். இந்த பாத்திரத்துல ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்காராம். எல்லாரும் சொல்லுங்க. பொக்கிஷத்தை. பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே நமக்குள்ள இருக்கிற நம்ம யாரு? மண் பாண்டம். இது மண் பாண்டம். மண் பாண்டம் கிருபையின் பாண்டம். இந்த பாண்டத்துக்குள்ள பொக்கிஷத்தை வச்சிருக்காராம். அது என்ன பொக்கிஷமா? அவர் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளி. கரங்களை உயர்த்தி. எங்க ரட்சிப்பு மகிமையின் ஐஸ்வர்யம் உள்ள இருக்கா இல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க மகிமையின் ஐஸ்வர்யம் உள்ள இருக்கு? மண் பாண்டங்களில பெற்றிருக்கிறோம். இந்த மண் பாண்டத்துக்குள்ள பொக்கிஷம்னா, நம்ம பொக்கிஷம்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நமக்கு பொக்கிஷம்னா என்னது? வீட்டில் பீரோல வச்சு போட்டு வந்திருக்கோம் பாருங்க. ஒழுக்கிற பட்டியா? என்ன பட்டி அது?
ஒழுக்கிற பெட்டி தானே. தப்பா சொல்லிட்டேனா? தப்பா சொன்னா மன்னிச்சிருங்க. அப்படி தானே? இந்த பீரங்கி மாதிரி ஒரு பெட்டி இருக்குமே, இந்த பழைய காலத்து பெட்டி, ஒரு பெரிய இரும்பு பெட்டி, ஒரு பெட்டி, அது பெட்டி பேர் என்னது? ஒழுக்கிற பெட்டி தானே? கரெக்ட் தான்ப்பா. அல்லேலூயா. அந்த பெட்டிக்குள்ளே வச்சு, அதில் ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு, அதுக்குள்ளே ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு, அதுக்குள்ளே பட்டு துணியை வச்சு பொதிஞ்சு, அதுக்குள்ளே பத்திரமா வச்சு, அதுக்கு தனி சாவி போட்டு, அந்த சாவியை ஒழிச்சு, அதை இன்னொரு பீரோக்குள்ளே வச்சு பூட்டி, அந்த பீரோ சாவியை இன்னொன்றுக்குள்ளே வேணும். பொக்கிஷம். அல்லேலூயா. என்னது? பொக்கிஷம்னு நம்ம நினைக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு உள்ள என் மண்ணே, என் மண்பாண்டமே, உனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு. அது என்ன பொக்கிஷம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் முகத்துல ஒரு மகிமையின் அறிவாகிய ஒரு ஒளி இருக்கு. பத்தியா? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பார்த்திருக்கீங்க? கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, கண்ணுக்கு தான் தெரியாது. அல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு முகத்துல ஒரு வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா? அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருதயத்துக்குள்ள வச்சிருக்காராம். இப்ப சொல்றாரு, இதுதான் பொக்கிஷம்ங்கிறாரு. இந்த பொக்கிஷம் தான் மகிமையின் ஐஸ்வர்யம்னு சொல்றாரு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எங்க எவ்வளவு பெரிய வெளிச்சம், எவ்வளவு பெரிய காரியம் பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த மகிமையின் அறிவாகிய வெளிச்சத்தை நாங்க பொக்கிஷத்தை மண்பாண்டங்கள்ல பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. மண்பாண்டங்களிலே, மண்பாண்டம் நிமிர்ந்து பார்க்க சொல்லு. மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த பொக்கிஷம் நமக்குள்ள இருக்குது. அது மகிமையின் அறிவாகிய ஒளி. ஆமென். ஆனா இந்த சுவிசேஷத்தினுடைய வெளிச்சத்தை சிலர் அறியாதபடிக்கு அவங்க மனசை குருடாக்கி வச்சிருக்கான். 4ஆம் வசனம் இவங்க சொல்றாரு, சுவிசேஷத்தை பத்தி சொல்றாரு. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். சில பேருக்கு என்ன தெரியல இது? இப்ப சுவிசேஷம் சொல்றோம். என்ன சொல்றோம்? சுவிசேஷம். சுவிசேஷம்னா சுவிசேஷத்துல 2 வகை சுவிசேஷம் இருக்கு. 2 வகை சுவிசேஷம். என்னடா யாரோ சொன்னான்? என்னடா சொன்ன சொல்லு. வெரி குட், வெரி குட், வெரி குட். நம்ம சர்ச்சுக்கு பேர் என்ன? ஏலிம் பூரண சுவிசேஷம். பூரண சுவிசேஷம். இப்போ நீங்க சொல்ல வேண்டிய சுவிசேஷம், முதல்ல சுவிசேஷம் என்பது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. அவர் ஏன் பிறந்தார்? அவர் ஏன்? இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணம். 3வது அவருடைய உயிர் தெழுதல். அதுக்கப்புறம் அவர் இன்னைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். இன்னைக்கு ஜீவனுள்ள தேவன் என்பதுதான் முதல் சுவிசேஷம். பூரண சுவிசேஷம் என்றால் என்ன? திரும்ப வரப்போகிறார். மணவாட்டியை அழைத்து கொள்ள வரப்போகிறார். அவர் வந்துட்டு அவர் ரகசியமா மணவாட்டியை அழைச்சிட்டு போயிடுவாரு. பூமியில உபத்திரவம், அதுக்கப்புறம் நீதி உள்ள நியாயாதிபதியா இருந்து இந்த பூமியில 1000 வருஷம் அரசாட்சி, அதுக்கு பிறகு அவர் நியாய தீர்ப்பு செலுத்துகிற நியாயாதிபதியா இருக்கிறார் என்பதுதான் பூரண சுவிசேஷம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நிறைய பேருக்கு ஆரம்ப சுவிசேஷத்திலே நிப்பாங்க, பூரண சுவிசேஷத்துக்கு வர மாட்டாங்க. இங்க பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலா இருக்கிற, வாசிங்கம்மா வசனத்தை, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். நல்ல கவனிங்க. இன்னைக்கும் அநேக ரட்சிக்கப்பட்டும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தும் ஆராதித்தும் ஜெபித்தும் வசனங்களை தியானித்தும் காணிக்கை கொடுத்தும் பூரண சுவிசேஷத்தை அறியாமல் இருந்தால் அவர்கள் வருகையை குறித்து அறியவில்லை. வருகையை அறியாமல் இருந்தா ஐயோ. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த பூரண சுவிசேஷம் எல்லாருக்கும், அப்ப இது நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன செய்யல? தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் இந்த ரகசியமான அவருடைய முகத்தில் உள்ள மகிமையான அந்த வெளிச்சத்தை தேவன் மண்பாண்டங்களாகிய நமக்கு தெரியப்படுத்துறார். மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்துறார். அல்லேலூயா. இப்ப மண்பாண்டங்கள்ல இந்த பொக்கிஷம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளுக்குள்ள இருக்கா? உள்ளுக்குள்ள இருக்கா? எல்லாரும் சொல்லுங்க, உள்ளுக்குள்ள இருக்கா? அல்லேலூயா. இப்ப மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட
ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. எப்படி ஆரம்பிக்கணும்? நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 19ஆம் வசனம். நடு சாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த சாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காளங்களை ஊதி தங்கள் கைகளில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். தங்கள் கைகளில் இருந்த பானைகளை. இப்ப மண்பானை என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லுங்க, மண்பானை என்ன செய்யணும்? உடைக்கணும். அல்லேலூயா. இப்ப மண்பானை என்ன செய்யணும்? உடைக்கணும். மண்பானைக்கு உள்ள என்ன இருக்கு? வாசிங்க அடுத்த வசனம். 3 படைகளின் மனுஷரும் எக்காளங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளினாலும் எக்காளங்களை தங்கள் வலது கைகளினாலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும். எல்லாரும் கவனிங்க. இப்ப மண்பாண்டத்தை போட்டு என்ன செஞ்சாங்க? உடைச்சாங்க. மண்பாண்டத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? எல்லாரும் சொல்லுங்க, தீவெட்டி. இப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்குள்ள தீவெட்டி இருக்கு? எத்தனை பேருக்குள்ள தீவெட்டி இருக்கு? எத்தனை பேருக்குள்ள உள்ள ஒரு அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மண்பானைய ஓட்ட, உன் மாம்சத்தை ஓட, உன் சுயத்தை விட, உன் விருப்பத்தை ஓட. நீ வாழணும்னு நினைச்சு என்னெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்கல, அதை ஓட்ட. ஒட்டச்சா இப்ப இந்த கையில என்னதை பிடிக்கணும்? தீவெட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கையில என்ன பிடிக்கணும்? எக்காலம். அல்லேலூயா சொல்லுங்க. எக்காலம் என்பது கர்த்தரை துதிக்கிற துதி. அல்லேலூயா. எக்காலம். இன்னொரு பக்கத்துல சொல்றாரு, நீங்க சொல்லணும், கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. மண்பானைக்குள்ள இப்ப என்ன இருந்துச்சு? தீவெட்டி. இப்ப எத்தனை பேருக்குள்ள உங்க 2 பேர் எல்லாருக்குள்ளேயும் ஒரு தீவெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? எத்தனை பேருக்கு ரட்சிப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் சொல்றாரு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிருபை இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு மகிமை இருக்குது. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட போகிறது. ஒன்னே ஒன்று செய்யணும், உன் மண்பானையை உடைக்கணும், உன் சுயத்தை உடைக்கணும், உன் மாம்சத்தை உடைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதை உடைச்சிட்டா உள்ள இருக்கிற மகிமை தெரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. உள்ள இருக்கிற மகிமை தெரிய ஆரம்பிச்சிடும். தெரிய ஆரம்பிச்ச உடனே அங்க பாருங்க, அவங்க சொன்னாங்களா, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். என்னைக்கு நீ பானையை உடைக்கிறியோ அன்னைக்கு தான் கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், பட்டயமாகிய வசனம், தரிசனமாகிய வசனம், அழைப்பாகிய வசனம் எல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சிடும். அந்த பட்டயத்தை சொன்னாங்க பாருங்க. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு, என்னைக்கு உங்க மகிமை வெளிப்பட ஆரம்பிக்குதோ மற்றவங்களாம் சத்தம் போட்டுக்கிட்டு ஓடி போவான். உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துரு பூரா என்ன செய்வான்? ஓடி போவான். உங்க மாம்சத்தை உடைச்சிட்டீங்கன்னா போதும், உங்க சுயத்தை உடைச்சிட்டீங்கன்னா போதும். ஏன் தாழ்த்த முடியல? ஏன் தாழ்த்த முடியல? யுத்தத்துக்கு தாழ்த்த முடியாதவன் தேவையில்ல. தன்னைத்தான் யார் தாழ்த்துறானோ அவன் தான் யுத்தத்துக்கு தேவை. இந்த மண்பானையை வச்சு உள்ள தீவெட்டி இருந்தாலும் மண்பானையை வச்சு மூடி வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பிரயோஜனம் இல்ல. உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா மண்பானையை உடைக்காட்டா உள்ள தீவெட்டியில பிரயோஜனம். சுயத்தை உடைக்கணும், சுயத்தை உடைக்கணும். நல்லா பாருங்க, 6ஆம் அதிகாரத்துல ஒரு சுயத்தை சொல்றேன் பாருங்க. 6ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 7ஆம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க.
நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு. இப்படி சொல்றவன் எல்லாம் முதல்ல லிஸ்ட்லயே வைக்காதன்ட்டாரு கிதியோன்கிட்ட. புரியுதா? யுத்தத்துக்கு வரணும்னு அவ்வளவு பேர் வந்துடுவான். ஆனா வந்துட்டு என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் தான் இதை செஞ்சேன், என் கை செஞ்சதுன்னு சொல்லுவான். இவன் வீம்பு பேசுவான், இவன் வேண்டாததை பேசுவான். அதனால முதல்ல ஆனா இவன் எல்லாம் வீம்பு மட்டும் பேசுவான், உள்ளுக்குள்ள வெறும் பயந்தோணி. அடுத்த வசனம், ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி. யாரெல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறியோ, யாரெல்லாம் ரொம்ப கலங்கி போய் இருக்கிறியோ, அவனால நீங்க இந்த யுத்தத்துக்கே வராத ஓடி போயிருட்டாரு. ஓடி போயிருன்னு சொன்ன உடனே பாருங்க 22,000 பேர் என்ன செஞ்சிட்டான். எப்பண்டா இந்த வார்த்தையை சொல்லுவாரு, எப்பண்டா ஓடி போலாம்னு காத்துக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. பயம் உள்ளவன், திகில் உள்ளவன், வீம்பு பேசுறவன், என்னால தான் நடந்துச்சுன்னு சொல்றவன், இவன்லாம் தீவட்டி இருந்தாலும் இவன்கிட்ட பிரயோஜனம் இல்லை. அவன் பானையை என்ன செய்ய மாட்டான், உடைக்க மாட்டான். முதல்ல அனுப்பி விடுன்ட்டாரு. நான் சொல்றேன், என்னால தான் நடந்துச்சு, என்னால தான் நடந்துச்சு, நாங்க தான் எல்லாம் செஞ்சோம், நாங்க தான் ஆராதனை, நாங்க தான் ஜெபம், நாங்க தான் சுவிசேஷம், நாங்க தான் பில்டிங்கு, நாங்க தான் வேனு, நாங்க தான் காரு. ஓடி போயிருந்தாரு. அர்த்தர் தன்னுடைய கணத்தை வேற யாருக்கும் கொடுக்க விரும்ப மாட்டார். என் கணத்தை நான் விக்கிரகங்களுக்கு கொடேன். ஆமென், ஆமென். நாங்க வந்த பிறதான் ஊழியம் வளர்ந்துச்சு, நாங்க வந்த பிறதான் அது நடந்துச்சு. ஓடி போயிருந்தார். அல்லேலூயா. இந்த பேச்சு பேசுறவங்க இந்த மண்பானையை உடைக்காதவங்களுக்கு உள்ள இருந்து என்ன வெளிப்பட போறதில்ல. முதல்ல இந்த கேஸை பூரா அனுப்பிட்டார். ஆமென். 22,000 பேர் போயிட்டான். 10,000 பேர் நின்னான். 10,000 பேர்ல சொல்றாரு, இதுவும் ரொம்ப ஓவருப்பா, இப்ப நேரா போய் அம்பிட்டு வரையும் தண்ணி குடிக்க சொல்லு. இவன் தண்ணியில அள்ளி குடிக்கானா நக்கி குடிக்கானான்னு பாரு. நீங்க போய் படிச்சு பார்த்துக்கிடுங்க, சரியா? இவன் தண்ணியை கையில் அள்ளி குடிக்கானா நக்கி குடிக்கானான்னு பாரு. இதுல 2 லிஸ்டையும் பிரிச்சு விட்டு பார்த்தா ஒரு 300 பேர் தான் தேர்னா. எத்தனை பேர் தேர்னா? 32,000 பேர் இருந்ததுல இப்ப எத்தனை பேர் தேறி இருக்கான்? 300 பேர் தான் தேறி இருக்கான், சரியா? இந்த 300 பேரை கொண்டுகிட்டு தான் கிதியோன் மீதியானியரை ரட்சிக்க போறான். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப யுத்தத்துக்கு இப்படிப்பட்ட பேசுறோம்னா யுத்தத்துக்கு லாய்க்கா? இப்படி பேசுறோம்னா ஊழியத்துக்கு லாய்க்கா? உள்ள தீவட்டி எரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்லாரு, உன் மண்பானையை போட்டு பொக்கிஷம் அதுக்கு உள்ளதான் இருக்கு, ஆனா இப்படி வீம்பு பேசினா பிரயோஜனம் இல்லை. இங்க சொல்றாரு, உன் மண்பானையை போட்டு ஒட்டச்ச உடனே அங்க தீவட்டி எரிய ஆரம்பிச்சது. உடனே 3 படைகளாக வகித்து 300 பேர்ல 100 பேரா 3 படையா வகிச்சு அவர் ஓட வச்சாரு. சத்துரு பூரா ஓட ஆரம்பிச்சான். மீதியானியரை ஒரு மனுஷனை துரத்துகிறது போல கர்த்தர் துரத்தி விட்டார். மீதியானியர் துரத்திட்டார். மீதியானியரை இப்ப துரத்த வேண்டியிருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, மீதியானியரை துரத்த வேண்டியிருக்கு. மீதியானியர் யாரு தெரியுமா? மீதியானியர் யாரு தெரியுமா? உங்களை முன்னேற விடாம தடுக்கிறவன், உங்க ஊழியத்தை வளர விடாம தடுக்கிறவன். இப்படி பேசினவன் பூரா ஊழியத்தை கெடுத்துருவான், சரியா? பாருங்க 6ஆம் அதிகாரம், அதே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், நல்லா பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும், எல்லாரும் சொல்லுங்க 3 கூட்டம். 3 கூட்டம், எல்லாரும் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3 கூட்டம், ஒரு 3 கூட்டம். எல்லாரும் சொல்லுங்க 3 கூட்டம். எல்லாரும் சொல்லுங்க 3 கூட்டம். 3 கூட்டம்னா ஏன் திந்துறோம் சொன்னோம்னா, நீங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கூட்டமா சேரும். மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், 3 கூட்டம், சரியா? எங்க பார்த்தாலும் 3 கூட்டம் ஒன்னா சேர்ந்துக்கிடும். புரியுதா உங்களுக்கு?
இந்த கூட்டம் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யுமா, விதை விதைத்திருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசா எல்லை மட்டும், எல்லாரும் சொல்லுங்க நிலத்தின் விளைச்சலை, எல்லாரும் சொல்லுங்க நிலத்தின் விளைச்சலை, சபையின் வளர்ச்சியை, ஊழியத்தை, பரலோகத்தில் மிகுந்த அமைதல் உண்டாயிருந்தது போல ஒரு பெரிய அமைதல். சபையின் வளர்ச்சியை தடுக்கிறவங்களாம் யார் தெரியுமா? மீதியானியர், அமலேக்கியர். அல்லேலூயா. சேர்ந்துக்கிட்டு நிலத்தின் விளைச்செல்லாம் என்ன செஞ்சிருவாங்களா? கெடுத்து ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் ஒன்ன வைக்க விட மாட்டான், அம்புட்டையும் பத்திட்டு போயிடுவான். சில பேருக்கு இன்னொரு சபையிலிருந்து இன்னொரு சபையை பிடிக்கிறது தான் வேலை. அவன் தனியா ஆடு மாடும் இது பண்ண மாட்டான், கழுதைகளும் இது பண்ண மாட்டான். இன்னொரு மீன் தொட்டியிலேயே போய் மீன் பிடிக்கிற ஆளா இருப்பான். இன்னொரு சபையில போய் இன்னொரு ஆத்துமாக்களை கொள்ளையடிக்க வேண்டிய வேலை சில பேருக்கு இருக்கு. இது மீதியானிய கூட்டம். அல்லேலூயா சொல்ல மாட்டேலா? நிலத்தின் விளைச்சலை கெடுக்கிறது, ஆடு மாடை பத்திட்டு போறது, கழுதையில பத்திட்டு போறது, இதெல்லாம் பாருங்க வைக்கவே மாட்டானா. இவன் பத்திக்கிட்டு போயிருவானா இஸ்ரவேலனுக்குள்ளத. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்படி மீதியானியனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறான். கிதியோனே, பராக்கிரமசாலியே, நீ எழும்பு, நீ எழும்பி நீ வா, உன்னோட கர்த்தர் இருக்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவான்னு சொல்லி, அன்னைக்கு பிதாக்கள் நாட்கள் அற்புதங்கள் எங்கன்னு நீ கேட்காத, இன்னைக்கு ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல இந்த மீதியானிய கூட்டத்தை நீ முறியடிப்ப, வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லிட்டு தான் சொல்றாரு, மண் பாண்டத்துக்குள்ள என்ன இருக்கு? தீவட்டி இருக்கு. அந்த தீவட்டிக்குள்ளதான் மகிமையின் ஐஸ்வர்யம் ஒளிஞ்சிருக்கு. நீ தீவட்டி எப்படி இக்காலத்தை ஊது, யுத்தம் பண்ணு, ஒருத்தனை துரத்துறது போல துரத்திடுவ. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? மகிமையின் ஐஸ்வர்யம் உள்ளதா இருக்கு. ஆமென். தேவனுக்கு விரோதமாகவோ, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ, தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாகவோ ஒருபோது யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, நின்றவே கூடாது. பேசிட்டீங்கன்னா தொலைஞ்சுது. அவங்க எல்லாம் உள்ள தீவட்டி இருக்கலாம், பட் நோ யூஸ். பானையை உடைச்சாதான் மகிமை வெளிப்படும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த மண் பாண்டங்களிலே இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. மகிமையின் அறிவாகிய முகத்தில் உள்ள ஒளியை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தால கர்த்தர் நம்மை நிரப்ப விரும்புகிறார், அதை வெளிப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற இந்த தீவட்டி, எனக்குள் இருக்கிற இந்த மகிமை வெளிப்படணும். ஆண்டவரே, என்னை என்ன நோக்கத்தோடு ரட்சித்தீரோ அதை நீர் வெளிப்படுத்துவீராக. ஆமென் சொல்லுங்க. அமலேக்கு எழும்ப விடக்கூடாது. மீதியானியர் எழும்ப, அமலேக்கு என்றால் மாம்சம். அல்லேலூயா. எழும்ப விடக்கூடாது. எழும்ப விட, எந்த ஆவியையும் எழும்ப விட, சுயத்தை எழும்ப விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தாழ்த்தணும், கீழ்ப்படியணும், ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அப்படியே போயிட்டே இருக்கணும். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய சபை. ஆமென். ஏன் சபை, ஏன் ஊழியக்காரர், ஏன் சகோதரன், ஏன் சகோதரி, ஏன் தரிசனம், ஏன் கிராமம். கரங்களை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுல யாருக்கும் இங்க மற்றவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட இது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கிதியோனின் தேவன் நமக்குள்ள இருந்து வெளிப்படுவாராக. அப்படியே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவோம்.